ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK vlog. நான் உங்கள் முத்துலட்சுமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உளுந்து நம்ம வீட்டில் தோசை இட்லிக்கு எடுக்கக்கூடிய உளுந்து வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ உளுந்து நம்ம தனியாக பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதில் ஒரு பாயாசம், உளுந்தம்பால் பாயாசம் எப்படி அதை செஞ்சு கொடுத்தோம்னா அந்த பசங்க அவங்களுடைய ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும், அவங்களுடைய போனும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது பெண் குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இதை நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லைன்னா 2 டைம்ஸோ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்ம இந்த உளுந்தம்பால் எதில் செய்ய போகிறோம்னா பனை வெல்லத்தில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இதுக்கு 1/2 கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். தோடு எடுத்த உளுந்து இருக்குல்ல, அந்த உளுந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே நமக்கு இப்போ 1/2 கப்பு உளுந்து எடுத்தோம்னா 1/4 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 10 முந்திரி, முழு முந்திரினா 10, இதை உடச்சி 20 முந்திரி இருக்கும். இது கூட வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் திராட்சை. இது நம்ம நெய்யில் வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பால் எப்படி செய்வோம், இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன வேணுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. சூடானதும் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏன்னா அந்த உளுந்தையும் நம்ம பச்சரிசியும் வெந்தயத்தை நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ நெய் சூடாயாச்சு. சூடானதுமே நம்ம உளுந்து நம்ம வறுத்துக்கலாம். உளுந்து நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக இந்த நெய்யில் வறுத்தெடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த உளுந்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இது நம்முடைய முதுகெலும்புக்கும் சரி, எலும்புக்களை ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடியது. இன்னொன்று நமக்கு வயசுக்கு பெண் குழந்தைகள் இருக்குல்ல, பெண் குழந்தைகள், இந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி இதை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த யூட்ரஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட கொஞ்சம் அவங்களுக்கு மேரேஜ் ஆன அந்த டைம்லலாம் அவங்களுக்கு அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் அந்த பொம்பளை பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம், நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். பசங்க ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, ஹெல்த்தாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி பெனிஃபிட்டானது இது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியையும் சேர்த்துக்கலாம். இது கூட வெந்தயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இது இந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது நம்ம இதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். நம்ம உளுந்து வறுத்தோம்ல, அதே கடாயிலே கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம இந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கலாம். நெய் சூடாயிட்டு முந்திரியை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை நமக்கு பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இனி நம்ம இந்த பாயாசம் உளுந்தம் பால் இருக்குல்ல, இதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த கப்பு தான் நம்ம எடுத்தோம். இந்த மெஷர்மெண்ட் கப்பு, இந்த கப்புக்கு 5 கப்பு தண்ணி விடணும். ஏன்னா 1 கப்பு நம்ம மாவை கரைச்சிக்கலாம். இதில் 4 கப்பு நம்ம இப்போ தண்ணியை கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த கப்புக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன்னா இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கட்டி வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறோம். இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் இந்த கரண்டி இதை இதுக்குள்ளே போட்டதுனால தான் தண்ணி இந்த கலரில் இருக்குது. நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். நம்ம ரொம்ப நேரம் இது எப்படி மிக்ஸ் பண்ணி விடணும்னு தேவை. ஏன்னா நம்ம நெய்யில் நம்ம உளுந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு, அதனால் ரொம்பவே கிண்டணும்னு அவசியம் இல்லை.
நான் இது ஸ்வீட்டுக்கு வந்து பனவெல்லம் தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இது வந்து நான் வந்து எங்கள் தெரிஞ்ச ரிலேஷனில் வந்து நான் சொல்லி எடுத்ததுனால இது வந்து டஸ்ட் எதுவுமே இருக்காது. அதனால் நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குறதா இருந்துன்னா இதை வந்து நம்ம வந்து 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா பாகு கொஞ்சம் கொதிக்க விட்டு பாகு காய்ச்சிட்டு அதை வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் வந்து சேர்த்துடலாம். நம்ம வாசனைக்கு எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயும் கடைசியில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான உளுந்தம்பால் பாயாசம் வந்து ரெடி ஆயாச்சு. இனி இது நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம இனி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து உளுந்தம்பால் பாயாசம் வந்து செஞ்சாச்சு. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துங்க. இந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வாங்கி விரும்பி குடிப்பாங்க. 1 கப்பு குடிக்கிறதுக்கு அவங்க 2 கப்பு வந்து குடிப்பாங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இதில் சேர்த்துருக்கிறது வந்து பனவெல்லம் தான் சேர்த்துருக்குறோம். ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது. அதில் ரொம்ப அயன் இருக்குது, அயன் கால்சியம் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆம்பளை பசங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுடைய போனும் ஆரோக்கியமும் எப்போவுமே அவங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.